பரகூர் டெவலப்மெண்ட் இருக்குமா இருளேமா? என்டையர் தமிழ்நாடு இருக்குமா இருளேமா? இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி மைத்ரி என்ன அபிப்பிராயம்? இதுல அவங்க இருக்காங்க, அவங்க கட்சியில் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. டிஎம்கே டெவலப்மெண்ட் இருக்கு, அது வந்து மாற்றம் இல்லை. ಸಿನಿಮಾಲಿಂದ ಬಂದ ವಿಜಯ್ ತಮಿಳ್ನಾಡು ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಸಕ್ಸಸ್ ಆಗುವಾರ? சக்சஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. யாருமே உடனே சக்சஸ் எல்லாம் ஆக முடியாது. எவ்வளவோ அடிபட்டு உதப்பட்டு வந்து பின்னாடி தான் கட்சியில் பெரிய ஆள் ஆக முடியும். ஜெயிலு இந்த கட்சிக்காக எத்தனை முறை நாங்கள் அரெஸ்ட் ஆயிருக்கோம். ஸ்டாலினே 1 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. எமர்ஜென்சி வந்து பிரகடனப்படுத்துறாங்க இந்திரா காந்தி அம்மா. அப்ப கலைஞருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆதரிக்கிறதுனாலும் பரவாயில்ல, எதுக்கு தெரிவிக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா போன் பண்ணி சொல்றாங்க. ஸ்டாலின் எங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு மதுராங்கத்தில் நாடகம் போட போயிருக்காரு. அப்பதான் ஜெயிலில் வச்சு ஸ்டாலின் எல்லாம் அடிச்சது. விஜய்க்கெல்லாம் ஜெயிலு என்னன்னு தெரியாது. அண்ணாமலைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம பக்கம் எல்லாம் வர்றதில்ல அவரு. டெஃபினெட்லி ಸರ್ ಎಲೆಕ್ಷನ್ ಹೆಂಗೆ ಇರುಕನ್ನ ಎಲೆಕ್ಷನ್ கிருஷ்ணகிரி தமிழ்நாடு ಹೆಂಗೆ ಇರುಕನ್ನ எலெக்ஷனே பர்கூர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி. பர்கூர் வந்து மதியழகன் கேண்டிடேட்டு. ஏற்கனவே அவர் எம்எல்ஏ வந்தவர். முன்ன முறை அவர் ஜெயிச்சார். இந்த தொகுதியில் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. வீட்டுக்கிட்ட போனால் எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு. நல்ல மனிதர். அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு இருக்குது. அவருக்கு மகத்தான திட்டங்கள் எல்லாம் செய்கிறாரு. எதுக்கு போனாலும் யார் போனாலும் கூப்பிட்டு அழகாக உட்கார வச்சு பேசி வீட்டில் காப்பியெல்லாம் கொடுத்து அவ்வளோ அருமையாக யார் போனாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அது அதிமுக ஓட்டு போடுறவங்களா இருந்தால் கூட சரி, அவர் கூட்டு உட்கார வச்சு அழகாக பேசி எல்லாமே நல்லதாக பண்ணி கொடுக்குறாரு. இங்கே வந்து வெற்றி பெறதுக்கு அனைத்து இதுவும் வாய்ப்பு நல்லா பண்ணுறாங்க. ಆಚೆ 5 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಬರಗೂರು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ இருக்குமா இருளேமா? டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய கிட்டத்தட்ட 85,000 பேருக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே கிருஷ்ணகிரி மட்டும் 85,000 பேருக்கு வீட்டு மனை பட்டா முதலமைச்சரே வந்து கொடுத்தது. காலேஜ் கிட்ட ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் கொண்டு வந்து 85 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, ஒட்டமலையிலேயே ஒரு இடத்துல வந்து ஒரு 50 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. வீட்டு மனை பட்டா, வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு மனை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கலைஞருடைய கனவு இல்லம் சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இனிமேல் வந்தாலே நாங்கள் கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் நான் ஜெயிச்சாலே மறுபடியும் அந்த கலைஞர் கனவெல்லாம் தொடரும், அது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ 1000 ரூபா கொடுத்துருந்தாரு, இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்போ அந்த 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தேர்தல் அறிக்கை ஒன்றும் கொடுக்கல, ஜெயிச்சா வந்து முதலமைச்சர் ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மகளிர் உரிமை தொகைன்றது 1000 கொடுத்துருந்தாரு, இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னே 1000 தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. முதியோர் தொகை வந்து 1600 இந்த இது வாங்கியிருந்தாங்களே ஓஏபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முதியோர் தொகை, அது வந்து 1200 கொடுத்துருந்தாங்க, இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளி தெரியுமா, ஹேண்டிகேப், அவங்களுக்கு வந்து 1500 கொடுத்துருந்தாங்க, இப்போ 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற ತಮಿಳ್ನಾಡು ಸ್ಟಾಲಿನ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ತಮಿಳ್ನಾಡು ಎಂತ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ இருக்குமா இருளேமா? என்டையர் தமிழ்நாடு இருக்குமா இருளேமா? இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்றதுனால தான் அந்த போற இடத்துல வரவேற்பு இருக்கு ஜனங்க கிட்ட. இப்போ ஒரு இடத்துல போகும்போது ஜனங்க வந்து அழைத்து எல்லாம் பேசுறாங்க, ஊருக்காரர் சேர்றாங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் சேர மாட்டாங்க. இப்போ ஒரு ஈர்ப்பு, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 100 பேர் சேரத்தில் 200 பேர் சேர்றாங்கன்னா அது டெவலப்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் சேர முடியும், இல்லைன்னா சேர மாட்டாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு, போகிற இடத்துல எல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி மைத்ரி என்ன அபிப்பிராயம்?
அவங்க இதில் அவங்க இருக்காங்க, அவங்க கட்சியில் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க கட்சி. ஏடிஎம்கே வந்து இங்கே ஆண்ட இடம் இது. பர்கூர் அதிமுக இருந்திருக்காங்க, அவங்க எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இதுக்கு மதியளங்களுக்கு முன்னே அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு, கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஆனால் கூட அது நம்ம சொல்ல முடியாது, அவங்க கட்சி அது. திமுக டெவலப்மெண்ட் இருக்கு, டிஎம்கே டெவலப்மெண்ட் இருக்கு, அதில் எந்த மாற்றம் இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா செய்கிறாங்க. ಸಿನಿಮಾಲೆಂದು ಬಂದ ವಿಜಯ್ ತಮಿಳ್ನಾಡು ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಸಕ್ಸಸ್ ಆಗುವಾರಾ? சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. யாருமே உடனே சக்ஸஸ் எல்லாம் ஆக முடியாது. எவ்வளவோ அடிபட்டு உதப்பட்டு வந்து பின்னாடி தான் கட்சியில் பெரிய ஆள் ஆக முடியும். நாங்களாம் எத்தனையோ முறை சிறைக்கெல்லாம் போயிருக்கோம், ஜெயிலு. இந்த கட்சிக்காக எத்தனையோ முறை நாங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கோம், எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போயிருக்கோம், எத்தனையோ மாநாடு பார்த்துருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஸ்டாலினே 1 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் கல்யாணம் ஆகி 5வது மாதத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது 1 வருஷம் இருக்கார் மிசால் அவர். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எமர்ஜென்சி வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க இந்திரா காந்தி அம்மா. அப்போ கலைஞருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, எதிர்ப்பு தெரிவிக்காதுன்னு சொல்லி அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அது இவர் என்ன சொல்கிறார், என் பதவியே போனாலும் சரி நான் ஆதரிக்க மாட்டேன் மிசாவை, இது எமர்ஜென்சி, நான் எதிர்க்குன்னு சொல்லி தீர்மானம் போட்டார். மறாவது நாள் ஆட்சி கலைச்ச உடனே அப்போ இன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் மறாவது நாள் ஸ்டாலினை வந்து கேட்குறாங்க, ஸ்டாலின் எங்கே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவர் மதுராங்கத்தில் நாடகம் போட போயிருக்காரு. நாடகம் முடிஞ்சு வந்த உடனே நான் வந்தால் சொல்கிறேன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வராரு, உடனே ஃபோன் பண்ணி டிஐஜி கிட்ட சொல்லி, இந்த மாதிரி மகன் வந்திருக்கான், வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லி அரெஸ்ட் பண்ணி தான் அப்போ தான் ஜெயிலில் வச்சு ஸ்டாலின் எல்லாம் அடிச்சது. அந்த ஸ்கின்னெல்லாம் பாருங்கள், அந்த இதாக இருக்குது பாருங்கள், கிராஸ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அப்போ ஆனது தான் அது. ஆமாம், அதில் நிறைய நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். திமுகவில் நேரடி நாங்கள் வந்துடல, நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், எத்தனை முறை சிறைக்கு சென்ற, எத்தனை முறை ஜெயிலு. அவங்களாம் இப்போ விஜய்க்கெல்லாம் ஜெயிலுன்னா என்னன்னு தெரியாது. 4 முறை உள்ள போட்டாங்கன்னா ஓடி போயிடுவாங்க அவங்களாம். நாங்களாம் எத்தனையோ முறை ஜெயிலை பார்த்தோம். நானும் எத்தனை முறை பார்த்துருக்கேன், எத்தனை மாநாடு, எத்தனை சிறை வாசம், எத்தனை எல்லாம் பார்த்துருக்கோம். திமுக கூட்டணி கூட்டம் 21 கூட்டணி இருக்குது. எல்லாருமே வராங்க. எடப்பாடி, அண்ணாமலை, பிஜேபி. அண்ணாமலை விடுங்க, எடப்பாடி அவர் பிரச்சாரம் பண்றாரு, அவர் கட்சிக்கு அவர் பண்ணியிருக்காரு. அண்ணாமலைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம பக்கம் எல்லாம் வர்றதில்ல. அவரு பேசுறாரு, மாஜி ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் மாநில தலைவர் இருந்தாரு, சீட்டு இல்லை, தரல. மாநில தலைவர் இருந்தார் அவரு. அப்புறம் எடப்பாடி, நாங்கள் உங்கள் கூட பிஜேபி கூட கூட்டணிக்கு வரணும்னா நீங்கள் மாநில தலைவரை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதனால அவர் எடுத்துட்டாங்க. பெரியார் பற்றி என்ன அபிப்பிராயம்? பெரியார் வந்து அவர் என்ன அபிப்பிராயம்னா, அவங்க கொள்கை, இப்போ எம்எல்ஏ ஆனோம் எம்பி ஆனோம்னாலும் இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து மக்களை வந்து திருத்தறதுக்கு தான் அந்த ஆதிக்கத்தை, இந்த ஆதிக்கம் சொன்ன தெரியுது அவங்களுக்கு. என்னென்ன ஐயருன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஆதிக்கத்தெல்லாம் வந்து அவர் வந்து தான் எல்லாமே, எல்லா ஜாதியும் படிக்கிறது அவர் வந்த பின்னாடி தான், பெரியார் வந்த பின்னாடி தான் எல்லா இனமும் படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னெல்லாம் இதே கிருஷ்ணகிரி கோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே 17 லாயர் இருந்திருக்காங்க, 17 பேர் ஐயரே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் எல்லா இனமும் எல்லா ஜாதியும் வந்திருக்காங்க. பெரியார் ஒரு கொள்கை, அவர் கொள்கை கோட்பாடு. அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்னாலாம் முதலமைச்சரே வந்து வானான்னு சொன்னவர். அவர் பெரியார் வந்து முதலமைச்சரே வந்து ராஜாஜி கொள்கை, அதாவது வந்து ராஜாஜி ஒரு எடுத்துன்னு வந்தார், கொலைக்கல்வின்னு சொன்னால் என்ன ஜாதி என்னென்ன வேலை தான் செய்யணும், வந்து எல்லாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். யார்? ராஜாஜி. அப்போ வந்து எதிர்த்தார் அவர், யார்? பெரியார். அப்போ அதை டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் 1925 காங்கிரஸில் இருந்திருக்காரு, யார்? பெரியார். அப்போ நீ முதலமைச்சர் சொன்னும்போது எனக்கு முதலமைச்சர் பதவி மேலெல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னவர். அனைத்து ஜாதியும் படிக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆமாம், அவர் வந்து ஒரு வந்து இந்த கொள்கை உள்ளவர்.
கொள்கை பிடிப்பு வந்து, அதாவது வந்து கொள்கை இது வந்து இப்படி தான் பண்ணணும் அகத்திக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவர். திராவிட செலவழி என்ன அபிப்பிராயம்? திராவிட அதுதான் அந்த இது ஆதியன்னு சொல்றது. அதாவது வந்து பெரியார் வந்து என்ன சொன்னாருன்னா, கடவுளை இல்லைன்னாலாம் சொல்லலை, கடவுளுக்காக காசை கரியாக்காதீங்கன்னு தான் சொன்னார். நீங்கள் 10 ஆடு வெட்டுறீங்க, கடவுள் சாப்பிடுதா? நீங்கள் தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னவர் பெரியார். பெரியார் ஒன்றும் நாய்க்கு வேலையில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்ட்டார் பெரியார். அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாற்றாந்தோட்ட மல்லி கூட மணக்கம், அடுத்தவங்க தோட்ட பூ கூட வாசனை இருக்குது அப்படின்னு சொன்னவர் அண்ணா. சரி, ஃபைனலி தமிழ்நாடு சிஎம் யாராக, பர்கூர் எம்எல்ஏ யாராக? பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் டெஃபினெட்லி. தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் தான். ஆமாம், 2.0 ಸ್ಟಾಲಿನ್ 2.0. ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.